வெல்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மைல் வெப் ரேடியோவின் ரேடியோ போட்டி வித் மீ ஆர்ஜே கினி. எஸ், இன்னைக்கும் நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, இவள். அந்த புள்ள வந்து என் பேரை நான் நாளைக்கு ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே வந்து இப்போ வந்து அவளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணோட பேர் என்னடா, அந்த பொண்ணோட பேரை வச்சு நான் ஃபேஸ்புக்ல போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது கேட்கறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வெயிட் பண்ணுங்க. எங்க ரேடியோவுக்கு வந்த தகவல்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லிசனர்ஸ் எல்லாருக்குமே வந்து இவள் அப்படி யார் அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே இப்போ நான் வந்து இவள் அவங்கள பத்தி நான் சொல்ல போறேன். கடந்த ஒரு 2 மாசமாவே ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணு இவள்ன்ற பேஜ் ஆரம்பிச்சு முகத்துல கருப்பு துணி கட்டிக்கிட்டு சமுதாயத்துல பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பேசுற விதங்கள் வந்து சொல்லணும்னா பசங்க எல்லாரையுமே டைரக்டா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க, நாங்க என்னடா உங்களை பண்ணோம், வேலை கேட்டு வந்தது குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. யாராவது வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் ஆனா இப்ப அவங்களே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, நாளைக்கு பேரை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபேஸ்புக்ல இவள் #இவள்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். அதை நீங்க போய் வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டே டியூன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு ஸ்மைல் வெப் ரேடியோ போட்டி வித் ஆர்ஜே கினி. துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை, உள்ள கூட சத்தம் வந்தது. So what next? அடுத்தது So what next? ஹலோ, வெல்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மைல் வெப் ரேடியோவின் ரேடியோ போட்டி வித் மீ ஆர்ஜே கினி. இன்னைக்கு மேலோஃபோபியா செக்மெண்ட்ல என்ன நேத்துக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். வாட் நெக்ஸ்ட்? அவங்க வாட் நெக்ஸ்ட் சொன்னா இதுதான்டா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட மெயில்கள் வந்து என்ன கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சில மெயில்கள்லாம் ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ அதுல வந்து முதல் மெயில் வந்து மிஸ் லக்ஷ்மி அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. நான் மார்னிங் இன்டர்வியூ கால் வந்துச்சு. நான் கிளம்பி போனேன். போய் அந்த எம்டி வந்து வாட் நெக்ஸ்ட்னு கேட்டாரு. எனக்கு புரியல. ஆனா அன்னைக்கு அதே நைட் எனக்கு வந்து அந்த எம்டி வந்து கால் பண்ணி டுமாரோ கம் டு திஸ் ரெசார்ட் வில் கெட் யூ ஜாப் டன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ வாட் நெக்ஸ்டுக்கான அர்த்தம் ரெசார்ட்டுக்கு வர்றதா, படுக்க கூப்பிடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணதுக்கு மன்னிக்கவும். பட் ஆனா ஒரு சில விஷயங்கள் ஆமான்னு நான் சொல்லிக்க விரும்பல. அஸ் அ மீடியா பர்சனா நான் இதை மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் ஒரு சில இடங்கள்ல வாட் நெக்ஸ்டுக்கான அர்த்தங்கள் உங்களை they want you அப்படின்றது மட்டும்தான் என்னால பதில் சொல்ல முடியும். ஸோ ஸ்டே டியூன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மைல் வெப் ரேடியோவின் ரேடியோ போட்டி வித் மீ ஆர்ஜே கினி. ஹலோ, வெல்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மைல் வெப் ரேடியோவின் ரேடியோ போட்டி வித் மீ ஆர்ஜே கினி. இன்னைக்கு ஹாட் கோர் ஆஃப் த டாபிக்கா என்ன சிட்டில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவள் தான். அவங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் ரிலீஸ் பண்ண எல்லா வீடியோலயுமே தனிப்பட்ட கருத்தோ இல்ல என்ன பாதிச்ச விஷயங்களோ கிடையாது. ஒரு 10 பேர் வெளில போறாங்கன்னா அதுல 4-5 பேருக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயத்த மட்டும் தான் நான் பிரதிபலிச்சு பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் பேசுறேன் அப்படின்னா, இது நாளைக்கு உங்க பொண்ணுக்கோ இல்ல உங்க பொண்டாட்டிக்கோ இல்ல உங்க அக்கா தங்கச்சிக்கோ நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க போய் மூலையில உட்காந்துட்டு வருத்தப்படுறதுக்கு இப்பே நிறுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லித்தான் அந்த வீடியோல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சரி, ஓகே, ஃபைன், எல்லாரும் திருந்திட்டா நீங்க வீடியோ ரிலீஸ் பண்றதை நிறுத்திடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க நக்கலா வீடியோ கவுண்ட் அதிகமாகிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. இவங்களோட போல்ட் அட்டெம்ப்ட் வந்து எல்லா சோசியல் மீடியால இருக்கிற எல்லா பேஜ் அட்மின்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக இவள்னு சொல்லிட்டு ஒரு தீமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது கேட்கலாம். ஸ்டே டியூன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மைல் வெப் ரேடியோவின் ரேடியோ போட்டி வித் மீ ஆர்ஜே கினி.